உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? ரிலேஷன்ஷிப்பில் யார் ஒருத்தர் தோற்று போகிறாங்களோ அவங்க தான் ரியல் ஹீரோ. நீங்கள் ஹீரோவா இல்லையா? ஹீரோ தானே. அப்போ என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் மோடுக்கு போகுதா, சரண்டர். ஆமாம் சாமி, நான் தான் தப்பு, எம்பளை தான் தப்பு இருக்குது, எல்லா தப்பும் என் தப்பு தான், நான் இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் இனிமேல் கவனமாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கவங்க வழி இழந்துருவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்காது, ஒன்றுமே அவங்களுக்கு தோணாது. சரி ஓகே அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? அந்த இடத்துல ஸ்மூத் ஆகிடும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. அப்போ தான் நிறைய ட்ரிகர் பண்ணி விட்டு அடியா எக்ஸ்ட்ரீம் எண்டு அடி வரைக்கும் போய் பேச்சுவார்த்தையில் இருந்தது அடுத்த கட்டம் டக் டக் டக்னு அடுத்த கட்டம் மூவ் ஆகுற அளவுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணி விடுற வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்கு? நல்ல உறவா சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு செய்யற விஷயங்கள்லாம் ஆப்போசிட்ல பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு நல்லா இருக்க முடியும் நீங்க? ஸோ இனிமே என்ன பண்ணுங்க? ஆர்குமெண்ட் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணிடுங்க? சரண்டர் ஆயிடுங்க. ரிலேஷன்ஷிப்ல ஈகோ பார்க்க கூடாதுங்க. நமக்கு ஈகோ இருக்கணும் வெளியில தான். ஆர்குமெண்ட் நீங்க ஜெயிக்கணும் அதெல்லாம் வெளியில. ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் பார்ட்னர்கிட்ட சுத்தமா வேலைக்காகாது. யார் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுங்களோ யூ ஆர் அ ஹீரோ. ஹீரோ யூ ஆர் அ ஹீரோயின். இங்கே தான் சாப்டரோட ஹீரோ. ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க? தோத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யார் ஒருத்தர்